Welcome guys. Welcome to Bonustry Max. Prime numbers. Natural numbers are classified into prime numbers and composite numbers. For example, the factor of 5 are 1 and 5. The factor of 11 are 1 and 11. The factor of 17 are 1 and 17. 5, 11 and 17 have only two factors, 1 and itself. Such numbers are called prime numbers. 5 டேபிளில் மட்டும்தான் 5 வரும், 11 டேபிளில் 11 வரும், 17 டேபிளில் 17 வரும். ஓகேவா? ஸோ 5, 11, 17 இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் ஒன்றும் அந்த நம்பரும் மட்டும்தான் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பேர் தான் ப்ரைம் நம்பர்ஸ். So prime numbers has only two factors, 1 and itself. That is the numbers divisible by 1 and itself. எல்லா நம்பருமே அதோட ஃபேக்டர்ஸால் மட்டும்தான் divisible ஆகும். Next, composite numbers. For example, now we take 6. The factors of 6 are 1, 2, 3 and 6. Another example, 12. The factor of 12 are 1, 2, 3, 4 and 12. 6 and 12 have more than two factors. Such numbers are called composite numbers. Just exactly two factors in the prime numbers. More than two factors in the composite numbers. For composite numbers which has more than two factors. Then our number 1. Is 1 a prime number? 1 prime number and பார்க்க போகிறோம். 1ஓட factors 1 and 1. எல்லா நம்பருக்குமே 1 factor. அந்த நம்பர் இட்செல்ஃப்ங்கும் போது again we get 1. 1 into 1 only 1 factor. ஒன்னே நமக்கு ரிப்பீட் ஆகிறதுனால 1ஓட factor 1ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? This explanation is enough for 6th, 7th students. Up to 6th, 7th students. Then students for higher studies, this explanation is not enough. Why this is so? In early starting stages, mathematicians வந்து ஒன்றை prime number னா சொல்லிட்டு இருந்தாங்க. After just a few years, a few centuries before, they exclude 1 from the prime numbers. அதாவது ஒன்றை prime number இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு பார்க்கலாம். Fundamental theorem of arithmetic. Every composite number can be represented as unique product of primes. எல்லா composite நம்பர்ஸையுமே யூனிக் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம். இதை எப்படின்னு பார்க்கலாம். நவ் we can make 10 as a product of 2 and 5. இப்போ 10 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதணும். 2 and 5. 2 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ 10 1 into 2 into 5னு நம்மளால் எழுத முடியும். தென் 10 1 into 1 into 2 into 5னு எழுத முடியும். தென் 10 is equal to 1 into 1 into 1 into 1, 2, 5. So on. இப்போது 10 in such a ways நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். If 1 as a prime, we can't represent 10 as a unique product of prime. இப்போ 1 prime நம்பராக இருந்தால் நம்மளோட ஃபண்டமெண்டல் தியரமோட பேஸே ராங் ஆகிடும். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் யூனிக் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். யூனிக் ப்ராடக்டாக தான் இருக்கணும். ஒரு நம்பருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இருக்கணும். ஸோ நான் 10 மட்டும் கிடையாது, எந்த நம்பரையுமே யூனிக் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியாது 1 ப்ரைம் நம்பராக இருந்தால். ஓகேவா? இஃப் 1 இஸ் ப்ரைம், we can't be represented any number as a unique product of primes. This is against the fundamental theorem. So mathematicians exclude 1 from prime numbers. So 1 is not prime number. Is 1 a composite number? 1 has only one factor. காம்போசிட் நம்பர்னால் நம்ம என்ன பார்த்தோம்? மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது தான் காம்போசிட் நம்பர். ஸோ
1 என்ன நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1 is not composite number. ஸோ 1 is ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஓகே, இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ 1 ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப் டு 100 ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 2, 3, 5, 7, 11 அப் டு திஸ். ஸோ 1 to 100குள்ளே 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எத்தனை காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கும்? 74 காம்போசிட் நம்பர்ஸ். ஏன்னா 1 வந்து என்ன கிடையாது, ப்ரைம் நம்பர்லேயும் சேர்க்கக்கூடாது, காம்போசிட் நம்பர்லேயும் சேர்க்கக்கூடாது. ஸோ அப் டு 100 there are 25 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த 25 ப்ரைம் நம்பர்ஸையும் நீங்கள் டேபிள்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? Points to be remembered. The number 1 is neither prime nor composite. Number 2 is the smallest only even prime number. 2 the only even prime number. 3 is the smallest odd prime number. Number 4 is the least and smallest, least or smallest composite number. நம்மளோட காம்போசிட் நம்பர்ஸ் 4ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2 ஈவன் ப்ரைம் நம்பர், 3 ஆட் ப்ரைம் நம்பர். ஸோ நம்மளோட காம்போசிட் நம்பர்ஸ் 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக், ட்வின் ப்ரைம்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ்? 2 consecutive odd primes which are differ by 2 are called twin primes. For example, odd primes தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 2வை விட்டுடலாம். Just you leave the number 2. Odd primes. Consecutive means ஆர்டராக இருக்க நம்பர்ஸில் அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கு பேர் தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு பேர், சக்ஸஸிங் நம்பர்ஸ். இப்போ 3 and 5 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2. ஸோ திஸ் இஸ் ட்வின் ப்ரைம். தென் 5 and 7. The difference between 5 and 7 is 2. Then 5 and 7 are twin prime. இப்போ 7, 11 எடுக்குறீங்கன்னா 7க்கும் 11க்குள்ள காமன் டிஃபரன்ஸ் 2 கிடையாது, மோர் தேன் 2 வருது. ஸோ லீவ் தட். தென் 11 and 13. The difference between 11 and 2 are 2. So 11 and 13 are twin primes. Then 17 and 19. The difference, common difference, 17 and 19 is 2. So 17 and 19 is twin prime. Okay, va? So this is twin prime. Then another twin prime, 71 and 2. Then another, no more twin primes here. Okay, va? So 3, 5, 5, 7, 11, 13, 17, 19, then 71, 73, then 41, 43. One more twin prime is here, 41 and 43. Consecutive prime numbers-க்கு நடுவில் டிஃபரன்ஸ் 2ஆக இருந்தால் அதுக்கு பேர் ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஆட் ப்ரைம்ஸ்க்கு மட்டும்தான் பார்க்கணும், ஈவன் ப்ரைம் பார்க்கக்கூடாது. தென் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக், co-prime numbers. What is meant by co-prime numbers? Any two numbers that have only one as a common factor are called co-prime numbers. ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக இருக்கணும், வேறு நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5, 9, 11, 20. இப்போ 3யோட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 3யோட ஃபேக்டர்ஸ் 1 into 3. 4ஓட ஃபேக்டர்ஸ் 1 into 2 into 2. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ 3, 4க்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் உள்ள காமன் ஃபேக்டர் 1 தான். அப்போ 3 and 4 are co-prime. சேம் 5. 5ஓட காமன் ஃபேக்டர்ஸ் 1 into 5. 9ஓட ஃபேக்டர்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுகிறேன். ஸோ 5க்கும் 9க்கும் காமனாக இருக்கிறது 1 மட்டும்தான். ஸோ 5 and 9 are co-prime numbers. இப்போ co-prime அப்படிங்கும்போது ரெண்டுமே not necessary to be a prime number.
ரெண்டுமே காம்போசிட் நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று ஈவன், ஒன்று ப்ரைம், ஒன்று காம்போசிட்டாகவும் எடுக்கலாம். இப்போ நான் பார்த்துருக்க இந்த 2 எக்ஸாம்பிளில் this one is prime, this one is composite. This one is prime, this one is composite. This is prime, this is composite. இப்போ நம்ம 2 prime numbers எடுக்கலாம். 3 and 5. Both are prime numbers. Both are prime numbers. இப்போ 3 and 5. இப்போ 3ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 5ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள். ரெண்டுக்கும் காமனாக 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 and 5 are co-prime. Then நம்ம மேலே பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். Both composite numbers. இதில் 4ஓட ஃபேக்டரைசேஷன் எழுதியிருக்கேன், 9ஓட ஃபேக்டரைசேஷன் எழுதியிருக்கேன். ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டர் கிடையாது. 4ஓட ஃபேக்டர்ஸில் 3 கிடையாது, 9ஓட ஃபேக்டர்ஸில் 2 கிடையாது. இப்போ 4க்கும் 9க்கும் நடுவில் காமனாக 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 4 and 9 are co-prime numbers. இப்போ 2 ப்ரைம் பார்த்தாச்சு, 2 காம்போசிட் நம்பர் பார்த்தாச்சு. இப்போது ஒரு ப்ரைம், ஒரு காம்போசிட். இப்போ 9 காம்போசிட் நம்பர், 17 ப்ரைம் நம்பர். இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு இப்போ 9ஓட ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். எகெயின் ஐ ரைட் த காமன் ஃபேக்டர், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுகிறேன். 1 into 17. அப்போது 9 and 17 இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுலையும் காமனாக 1 தவிர வேறு நம்பர்ஸ் இல்லை. ஸோ 9 and 17 ஆர் co-prime numbers. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது ப்ரைம்னா என்னென்னு பார்த்தோம், காம்போசிட் நம்பர்னா என்னென்னு பார்த்தோம், ட்வின் ப்ரைம் அண்ட் co-prime பார்த்துருக்கோம். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் தான், காம்போசிட் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தான் ரீசனாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் தியரம். நீங்கள் படிக்கிற எல்லா காம்போசிட் நம்பர்ஸையுமே நம்மளால் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுத முடியும். ஸோ காம்போசிட் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தான் ரீசனாக இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ப்ரைமரி நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் ஆர் செகண்டரி நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.